ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பீட்ரூட் சாதம் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ரைஸ் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல் மாதிரி பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து எக்கு தான் வந்து அவிச்சு வச்சுருந்தேன். இது வந்து பீட்ரூட் வந்து துருவி தான் வச்சுருந்தேன். நானும் பாப்பா மட்டும்தான். ஸோ வந்து நாங்கள் பீட்ரூட் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த சின்ன வயசில் நான் வந்து இந்த பீட்ரூட்டும் அப்புறம் வந்து முள்ளங்கி வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. அது ஏன்னே தெரியல. பட் பெரிய பொண்ணானதுக்கப்புறம் இது எல்லாமே ஹெல்தி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாப்பாவுக்கு வந்து இந்த வெஜிடபிள் அந்த வெஜிடபிள்லாம் எதையுமே ஸ்டாப் பண்ணுறதுல எல்லா வெஜிடபிளுமே வந்து கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த வெஜிடபிள் மட்டும் எனக்கு பிடிக்காதுப்பா அப்படின்னு எதனா ஒரு வெஜிடபிள் இருக்குல்ல, அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் வந்து தாய்மாமன் வச்சு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நன்றி. தாய்மாமன்ற ஒரு தன்னலமற்ற, அது எப்படி சொல்கிறது, அந்த உறவை வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியாது. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அக்கா குழந்தைங்க மேலே தங்கச்சி குழந்தைங்க மேலே ஒரு உண்மையான தூய்மையான ஒரு அன்பு இருக்கும். அதுதான் வந்து தாய்மாமனோட அன்பு. எத்தனை பேர் தாய்மாமனாக இருக்கீங்க, எத்தனை பேருக்கு எனக்கு தாய்மாமனே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் தாய்மாமன் இல்லாதவங்களாம் பிளாக் கார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். என் தம்பிலாம் சின்ன வயசில் என்ன ஒரு கேப் கிடைக்கும், என்ன தப்பு பண்ணுவேன் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பான். அந்த சின்ன தப்பை கூட எங்கள் அம்மாகிட்ட பெருசாக சொல்லி அவ்வளோ திட்டு வாங்க வைப்பான், அவ்வளோ அடி வாங்க வைப்பான். அது அவனுக்கு ஒரு சந்தோஷம்னு நினைக்கிறேன். பட் இப்போ அப்படி இல்லை. என் பொண்ணுன்னா அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். எப்போவுமே வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறேன்னா என்கிட்ட பேசுகிறதே இல்லை. இப்போலாம் எப்போவுமே வந்து பாப்பா கிட்ட மட்டும்தான் பேசிட்டு பாப்பாவே விளையாடிட்டு இருப்பான். அதை பார்க்கும்போது நான் குழந்தையா பார்த்து வளர்த்த பையன் இப்போ என் குழந்தைய பார்த்து வளர்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் வருது. இது எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.